இயற்கையால் உருவாக்கப்பட்ட மலைகள், மலை குன்றுகள். இந்த மலை குன்றுகளுக்கு அடியில செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். உருவாக்கப்பட்ட நகரம் அப்படின்னா அந்த மலைகளையும் மலை குன்றுகளையும், அதாவது பூமிக்கு அடியில அதை குடைஞ்சு அங்க உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். அந்த நகரத்துக்குள்ளார பல நகரங்களை நரகங்களாக மாற்றக்கூடிய ஆயுதங்கள். இதுதான். இது என்னன்னு கேக்குறீங்களா? இதுதாங்க ஈரான் உருவாக்கிய மிசைல் சிட்டி. இந்த மிசைல் சிட்டியை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இனிமையான தமிழ் பேசும் இளமையான தமிழ் உள்ளங்களுக்கு சாமானியனின் பணிவான மிசைல் சிட்டி அப்படிங்கிறது உண்மையிலேயே மக்கள் வாழக்கூடிய ஒரு நகரம் இல்லைங்க. இது ஒரு மிலிட்டரி பேஸ், அதாவது அண்டர் கிரவுண்ட் டனல் நெட்வொர்க் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இந்த மிசைல் சிட்டிக்கு உள்ளார பாத்தீங்க அப்படின்னா பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், இந்த மிசைல்ஸை ஏவக்கூடிய இந்த லான்ச் வெஹிக்கிள் பார்த்தீங்களா, அது அப்புறம் கமாண்ட் சென்டர், இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிதான் இந்த கட்டமைப்பு அப்படின்றத ஈரான் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மிசைல் சிட்டி வெறுமனே அந்த பூமிக்கு அடியில சுரங்கம் தோண்டி உள்ள இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த சுரங்கத்துக்கு, இந்த டனலுக்கு மேல மேற்கூரை பாத்தீங்க அப்படின்னா காங்கிரீட் தளத்தால உருவாக்கியிருக்காங்க. காங்கிரீட் தளம்னா சும்மா கொஞ்சம் நஞ்ச அளவு திக்னஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஒரு மிகப்பெரிய மிசைல்ஸ், மிகப்பெரிய குண்டுகள், அணுகுண்டுகளே தாக்குனா கூட அதனுடைய பாதிப்பு அந்த சுரங்கத்திற்கு உள்ளார ஏற்படாதபடி இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த மிசைல் சிட்டிய, அதாவது ரகசியமான மிலிட்டரி பேஸ இயக்குறது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார்ப்ஸ், அதாவது IRGC அப்படின்னு அழைக்கக்கூடிய ஈரானுடைய இந்த பாதுகாப்பு அமைப்பு, அதுதான் இந்த டனலை இயக்கிக்கிட்டு இருக்கு. சில நேரங்கள்ல இந்த IRGC அவங்களுடைய அந்த டனல்ஸ், அதாவது மிசைல் சிட்டியோடைய அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபுட்டேஜ உலக நாடுகளுக்கு வெளியிட்டு எங்கள்கிட்டயும் பங்கர்ஸ் இருக்கு, நாங்களும் தாதாதான் அப்படின்ற மாதிரியான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலுக்காக அப்படின்றது கிடையாது. நாங்களும் இது மாதிரிலாம் வச்சிருப்போம், எங்களாலையும் எந்த ஒரு பெரிய நாடுகள் வந்தாலும் அதை எதிர்த்து தாக்கக்கூடிய வல்லமை அப்படின்றது எங்களுக்கு இருக்கு அப்படின்றத உலகத்துக்கு உணர்த்துக்காக மட்டும்தான் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மிசைல் சிட்டிய ஈரான் பாத்தீங்க அப்படின்னா பெர்சியன் கல்ஃப்க்கு பக்கத்துலயும் ஒரு சில மிசைல் சிட்டிய அமைச்சு வச்சிருக்காங்க. எதுக்குன்னா இந்த பெர்சியன் கல்ஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா உலக எண்ணெய் போக்குவரத்துக்கு மிகவும் முக்கியமான பாதை. அங்க ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அங்கிருந்து அவங்க மறைஞ்சிருந்து கூட திடீர் தாக்குதல் நடத்துறதுக்கு நிறைய ஏதுவாக இருக்கும். அப்படின்றனாலதான் பெர்சியன் கல்ஃப் பக்கத்துலயும் பிளான் பண்ணி இந்த மிசைல் சிட்டி, அதாவது பங்கர்ஸ் சொல்லலாமா, இந்த பங்கர்ஸ் அப்படின்றத அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த பங்கர்ஸ் அப்படின்றது ஈரான்கிட்ட மட்டும் இல்ல, அமெரிக்காட்ட இருக்கு, இஸ்ரேல்கிட்ட இருக்கு, இது மாதிரி வல்லரசு நாடுகள் சைனாட்ட இருக்கு, ரஷ்யாட்ட இருக்கு. இந்த நாடுகள்லாம் அவங்க பங்கர்ஸ் அப்படின்றத உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த பங்கர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டரி பேஸ் பங்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு வகை இருக்கு. இதுலதான் அவங்களுடைய இராணுவத்துக்கு உண்டான ஆயுதங்கள், அவங்களுடைய கமாண்டிங் சென்டர் அப்படின்றலாம் வச்சு உருவாக்குறது. இது மிலிட்டரி பேஸ் சம்பந்தப்பட்டது. இன்னொருத்தவங்க சிவிலியன்கள், நம்முடைய பொதுமக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட, ஏதாவது வெளிநாட்டுக்காரன் அயல் நாட்டுக்காரன் கொண்டு போடுறான், மிசைல் தாக்குதல் நடத்துறான் அப்படின்ற மாதிரி சமயத்துல மக்கள் எல்லாத்தையுமே இந்த பங்கர்ஸ்குள்ளார, இந்த பேஸ்க்கு உள்ளார அனுப்பி வச்சு பாதுகாப்பா அவங்கள வச்சுக்கிறதுக்காகவும் இந்த பங்கர்ஸ் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து அப்படின்ற ஒரு நாடு இருக்கு இல்லையா, இந்த நாடுதான் சிவிலைசேஷன், மக்களை பாதுகாக்கிறதுல மிகப்பெரிய பங்கர்ஸ் அப்படின்றத அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. மற்ற நாடுகள்ல அமெரிக்கா பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டரி பேஸ் அப்படின்ற அடிப்படையில பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பங்கர்ஸ் எல்லாம் அமெரிக்காட்ட தான் இருக்குது. இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கி நடக்கிற இந்த யுத்தத்துல அமெரிக்கா நாங்க அதிகபட்சமான ஈரானுடைய நிலைகளை நாங்க அழிச்சிட்டோம், அதே மாதிரி இஸ்ரேல் நாங்க ஈரானுடைய முக்கியமான இடங்கள்லாம் தாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வலுவா இருக்குது.
நீங்க இன்னும் எத்தனை நாடுகள் சேர்ந்து என்னை அடிச்சாலும் நான் அவங்க எல்லாம் சமாளிப்பேன், அந்த அளவுக்கு என்கிட்ட பலம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இந்த பங்கர்ஸ் தான். இது மாதிரி ஈரான்ல வந்து இவங்க ஏகப்பட்ட பங்கர்ஸை வந்து நிறைய உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளார சக்தி வாய்ந்த பல ஆயுதங்களையும் வச்சிருக்காங்க. ஒரு சில இடங்களை அமெரிக்காவுடைய அந்த சேட்டலைட் அப்படின்றது கண்டுபிடிச்சு அதனுடைய நுழைவு வாயில்ல குண்டை தாக்கி அந்த நுழைவு வாயில்ல அழிச்சிடறாங்க. ஏன்னா அந்த பங்கர்ஸுடைய மிகப்பெரிய டிராபேக்கை பாத்தீங்க அப்படின்னா அந்த நுழைவு வாயில், அந்த என்ட்ரன்ஸை அழிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வெளி பக்கம் எந்த பக்கம் போக முடியாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன் வந்துடும். வேற ஏதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்ற வழியா ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. அது வழியா வந்தால் அங்கேயும் ஒரு ரேடார்ல சிக்குது அப்படின்னா, அந்த பங்கர் சிக்குது அப்படின்னா அவனுடைய என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு, எமர்ஜென்சி என்ட்ரன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. இதை எதிரி நாடுகள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பங்கர்ஸ் இருந்து எந்த பயனும் இல்ல. வான்வழி தாக்குதலின் மூலமாக பெரிய பெரிய குண்டுகளை போட்டு என்ட்ரன்ஸை அடைச்சிருவாங்க. ஒரு சில பங்கர்ஸை நாங்க தாக்கிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா கிளைம் பண்ணாங்க அப்படின்னாலும் உண்மையை பார்க்க போனா அவங்கள்ட்ட ஈரான்கிட்ட இன்னும் அதிகப்படியான பங்கர்ஸ் அப்படின்றது இருக்கத்தான் செய்யுது. அதுக்குள்ள பல ஆயுதங்கள் அப்படின்றது அவங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அந்த ஆயுதங்களை அவங்க எப்ப பயன்படுத்த போறாங்க அப்படின்றது வந்துட்டு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அவங்க எப்ப அவங்களுடைய பிளானிங், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதாவது ஈரானுடைய இந்த போர் யுத்தம் அப்படின்றது வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத அளவுல ஒரு வித்தியாசமான ஒரு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும். இந்த போர் எப்போ முடியும் அப்படின்றதுதான் நம்முடைய ஆசையாகவும் உலக மக்களுடைய ஆசையாகவும் இருக்கு. ஏன்னா இந்த போர்னால ஏற்படக்கூடிய நஷ்டங்களும் கஷ்டங்களும் சம்பந்தப்பட்ட அந்த நாட்டு தலைவர்களுக்கு பெருசா பாதிக்கப்படுதோ இல்லையோ, ஆனா அங்க வாழக்கூடிய அந்த மக்களுக்கும் மற்ற உலக நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த போர் தேவைதானா? இது போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.